பிரதீப் ராணான் வந்து டிராகன்லேயே பார்த்துட்டாங்க எல்லாரும். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு. அவர் வர்றது, நிற்கிறது, ஸ்டைலு, கொடையை தூக்கி போடுறது, சிகரெட் போடுறது, அந்த இப்படிங்கிறது, பபுள்கம் போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இப்படிங்கிறது, இந்த கை கொண்டு வர ஆக்ஷனு, சொடக் போடுறது, இது எல்லாமே சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டில் டூடில் அந்த ஒரு மெரூன் கலர் கோட் ஒன்று போட்டு ரிசப்ஷன் ஒன்று போட்டுருவார், போட்டு நீங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஷாட். இதை எங்கேயோ ஒரு தியேட்டரில் கட் அவுட்டாக வச்சுருக்காங்க. அந்த கட் அவுட்டை பார்த்ததுக்கு, அந்த கட் அவுட்டை ஃபோட்டோ எடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். தர்மத்தின் தலைவனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அதே மாதிரி ஒரு மெரூன் கலரில் ஏதோ ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டு திரும்பி பார்ப்பார். அதே மாதிரி தான். ஸோ ஃபாலோயிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கு இவரும் விதிவிலக்கு அல்ல. இது வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ பிரதீப் ராணாவும் ஃபாலோ பண்ணார். பட் நல்லாவே ஒரு யங் சாப்பு, சூப்பராக இருக்கார். எனர்ஜி டூடு படத்தில் வந்து கதை அப்படி இப்படி இருக்குது, இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாலும் எனர்ஜி வைஸ் வந்து அந்த படம் சூப்பராக இருக்கும். எனர்ஜினா இவருடைய நடிப்பு, இவருடைய நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஒரு மாதிரி பிளான் பண்ணி நடிக்கிறது. சார் இப்போ அந்த காட்சியை நீங்கள் நடிக்கணும், ஒரு ஹீரோ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிலாம் இல்லாமல் மாமா சும்மாருமா அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாட்ட அழும்போது இல்லை அப்படின்னுவார். அது சூப்பராக இருக்கும்.